வருகிறார். அவருக்கு தோளோடு குறிப்பிடுவதற்கு மாநிலத்தினுடைய தலைவர் நாட்டின் சம்பத் அவர்கள் இருக்கிறார். தமிழர்களுடைய மரபு, பாரத தேசத்துடைய மரபு, இதை யாராலையும் அழைக்க முடியாது, அழைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவீர்கள். கலந்து கொள்ள வேண்டியிருக்கும் எங்கள் அண்ணாமலை சித்தர் சுவாமிகளையும் மற்றும் ஜிஎஸ் சுவாமிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். முன்னேற்றி செல்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகையிலுள்ள வேதவநல்லூர் ஜிஎஸ் சுவாமி ஒருங்கிணைப்பாளராக அவர்களை வரவேற்பது மற்றொரு மகிழ்ச்சி இருக்கின்றோம். அதோடு இந்து மக்கள் கட்சியினுடைய சித்தர் பேரவையினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சித்தர் அவர்கள் வருகைத்துள்ளார்கள். தொடர்ந்து பாரம்பரிய நிகழ்ச்சிகளான மயிலாட்டம், கரகாட்டம், கோயிலாட்டம் அத்தனையும் தமிழனின் மரபுகளில் உள்ள இந்த நிகழ்ச்சியானது ருத்ர தர்மசேவாவினுடைய பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த அந்த தமிழனாய் பிறந்த அத்தனை பேரும் இந்த கலைகளுக்கு ஆதரவு பாரம்பரிய விளையாட்டு, பாரம்பரிய நடனம், பாரம்பரிய நிகழ்ச்சிகளை அனைத்து நன்றிகளையும் இறக்கி போடுங்க. தூத்துக்குடியிலே நடைபெறுகின்ற ருத்ர தர்ம சேவா நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு பங்கு பெற்று அளவிலா ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைந்து இந்த ஆண்டும் ருத்ர தர்ம சேவா நடத்தக்கூடிய மகாகாளி ஊர்வலம் வெகு சிறப்பாக நேர்த்தியாக எப்படி அறுப்பது அப்படி உண்மை மாற்றம் இறைமை மாற்றம்
மக்கள் நமக்கு தேவை ஒற்றுமை. இந்த நாடு இந்து நாடு, இந்த நாடு மக்கள் சொந்த நாடு. சந்திரசூரியர் உள்ளவரை தூத்துக்குடி மந்திர மாநகரத்தினுடைய பெருமக்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் பணிகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இந்து மக்கள் கட்சி மற்றும் ருத்ர தர்ம சேவை அறக்கட்டளை தசரா திருவிழா நாடு முழுக்க கொண்டாடப்படுகிறது. நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்சி பூஜை நவராத்திரி விரதம் நாடு முழுக்க கடைபிடிக்கிறார்கள். நம்முடைய நவராத்திரி விரதம் ஜீவகாருண்யம் உள்ள மதம் எந்த மதம்? ஜீவகாருண்யம் சனாதன தர்மம். எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய இந்த சனாதன தர்மம் துவங்குகிறது. பிள்ளையார் துணி போட்டு செயலதையும் துவங்கு என்று சொல்லுவார்களே, பிள்ளையார் சதுர்த்தி துவங்குகிறது ஆவணி மாதம். ஆவணிக்கு பிறகு வரக்கூடிய ஐப்பசி தீபாவளி, அடுத்த புரட்டாசி 30 தேதியை நாம் போனேன். அதே போல நம்முடைய விஜயதசமி அன்று துவக்கப்பட்டது. இன்றைக்கு நூற்றாண்டை கொண்டாடுகிறது. பேரணிக்கு போராடி திருச்செந்தூர் முருகன் கோவில், இப்படி ஒரு ஆன்மீக பூமி தூத்துக்குடி பூமி. பல்வேறு விதமான நம்முடைய பாரம்பரிய ஊர்வலம், பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளோடு பெண்கள் தாய்மார்கள் ஒரு 500 பேர் அவர்களும் இந்த ஊர்வலத்திலே பங்கெடுத்துக் கொள்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய இந்து மக்கள் கட்சியுடைய சித்தர்கள் பேரவை தலைவர் நம்முடைய ஜி.எஸ். சுவாமிகள், நம்ம திருப்பதியில் நம்ம சுவாமி வீரவனந்தூரிலே ஜி.எஸ். சுவாமிகளாக இருந்து பல்வேறு விதமான அறப்பணிகளை அவங்க நிறைய பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம்
பெற்றவர்கள். இந்த வேல் வங்கியூரில் பார்க்கணும், எங்க அண்ணன் சங்கரனுடைய மிக பிரம்மாண்டமான பொய்த்தல் பேர்லாம் வந்திருக்கு. இதனால எல்லாரும் எடுத்த வீடியோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நடக்கிற விழாக்களை உங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் நீங்க அனுப்பிவிடுங்க. எங்கெங்க நல்லா இருக்கும் பொழுது எல்லாமே நல்லா இருக்கும். கலந்து கொண்ட அனைவருக்கும் தெரியப்படுத்தும். கொஞ்சம் வரிசையா கொஞ்சம் 4 பேராகவும் நின்றுக்கலாமே. ஏன் இங்க யோகிகள் எல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் 4 பேரும் என்ன போதும், ஏகப்பட்ட ரிஷிகள் வருவாங்க. நமது ஊர்களுக்கு முதலாவதாக குதிரை மற்றும் ஒட்டகம், அதுக்கப்புறம் அந்த சகா கலைகள் வந்து அடுத்தால, அதுக்கப்புறம் வந்து பெண்கள் அது வரிசையாக ஒவ்வொரு வண்டி அடிக்கணும். தலைவர் வந்து முன்னாடி அப்படி போட்டுருங்க. ராசா முன்னாடி வண்டியில வரியோ நடந்தா யாரும் புரியல. முன்னாடி கட்டணுமா? நீங்க என்ன யூடியூப் சேனல்? நம்ம இந்த இது கோயில் முன்னாடி நிற்க ஒரு 2 சென்ட் எங்க நிக்க ஹாக்கு ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி உலவுடி யாராது ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம்
காளி